இன்று விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்பம் என்ன சொல்லுறாங்க, பெற்றோர் ஏற்றுக்கொள்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், அவ கூட படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ விரும்புகிறாங்க. ஏன்னா அவனும் அத்தனை லட்சம் செலவு பண்ணி வரான். நமக்கு பொருளாதார தட்டில் உட்காந்துடுது. பொருளாதார திராசில் பார்த்தா நம்ம போல் அவர்களும் பாடுள்ள குடும்பம், அல்லது நம்ம போல் அவர்களும் பணப்பற்றாக்குறை உள்ள குடும்பம், அல்லது பணப்பசை உள்ள குடும்பம், ஏதோ ஒன்று ஒத்து போய்விடுது. ஆனால் கத்தரை ஒத்து போகிறது இல்லை. இது ஒரு விதமான வேசித்தனம், உலக சிநேகிதம். யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம், விபச்சாரிகளை உலக தேவனுக்கு விரோதமான பகைன்ற அறியீர்களா? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறான், தேவனுக்கு சிநேகிதனாக இருக்கிறான், உலகத்துக்கு பகைஞ்சனாக இருக்கிறான். உண்மையிலேயே தேவ சிநேகிதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உலகம் உன்னை பகைக்க வேண்டும். உலகம் உங்களை பகைக்காத அளவுக்கு தான் இன்று மாய்மாலம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு அருவருப்பாகவே தெரியல. அப்போது அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில். என்னென்ன அலைச்சல்? திருமணமான கருத்தரிக்காது, கருத்தரிச்சா பிள்ளை ஊனமாக இல்லாமல் பிறக்காது, ஏதாவது ஒரு ஊனத்தோடு பிறக்கும். அப்படியே ஊனத்து இல்லாமல் பிறந்தாலும் ஒழுங்காக படிக்காது, இல்லை அது இதே சேட்டை பண்ணும். அந்த ஒரு பிள்ளையை பெற்றுட்டு அவன் படாத பாடுபடுவான். அந்த ஒரு திருமணத்தை பண்ணிவிட்டு அவங்க படாத பாடுபடுவாங்க. திருமணமே ஆசீர்வதிக்கப்படாது. சில திருமணத்தில் இருக்கிற சாபங்களை தீட்டு கழியாது. எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டது உண்மையானால் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பீங்க. அப்பொழுது எகிப்தினுடைய எல்லா காரியம், உலக வேஷம், உலக சவகாசம், உலக சிநேகிதம், உலகத்தின் ஐக்கியம், சமுதாய ஐக்கியம், சொந்த ஜனங்களோட ஐக்கியம் முதல் கொண்டு அருவருப்புகளை செய்கிற ஜனங்களை விட்டு விலகி வந்தால் நமக்கு ஆதாயம் போய்விடும் ஐயா. குடும்ப சொத்து இருக்கும், பரம்பரை சொத்து இருக்கும். இன்னும் பெருசாக பேசுகிறேன், இப்போ எப்படி நீ வந்து நிற்கிறேன்னு கேட்பாங்க. ஒரு பயம் இருக்கும் எதிர்காலத்தில். சில பேருக்கு கையில் காசு இல்லைனாலும் பேங்க்கில் நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதிகமாக நம்ம நகை போடலைனாலும் பரவாயில்லை, ஆனால் நகை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய தானியங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது புழுத்து பூச்சி வண்டுகள்லாம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நிரம்பி வழியணும். யாருக்கு எதுவும் கொடுக்கவும் மாட்டாங்க, தேவைப்படுறவனும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் பயன்படுத்த மாட்டாங்க. அது அந்த கேஸுங்களாம் இருக்கு இல்லையா? இது எல்லாம் ஒரு அருவருப்பு. இதெல்லாம் உங்களுக்கு புத்தி மயங்கும். முதல்ல மயக்கம், அப்புறம் மங்குதல், மந்தாரம், கடைசியில் முழுவதும் ஃப்யூச்சர் என்னானே தெரியாது. ஃப்யூச்சருக்காக கவலைப்படுற அளவுக்கு வந்துடும். ஆமாம், எதிர்காலத்தை குறித்த கவலை வந்துடும். முதல்ல தாங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை நினைப்பாங்க, அப்புறம் பிள்ளைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை நினைப்பாங்க, அப்புறம் பிள்ளைகள் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு தலைமுறை தலையில் விழுந்துடும். எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வாங்க, அடுத்த சந்ததி செய்ய விட மாட்டாங்க.